நம்மோடு நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடும்பாவனம் கார்த்தி இணைந்திருக்கிறார். கார்த்தி, நீங்களும் முகநூல்ல இதுக்கான எதிர்வினையை நீங்கள் கடுமையா கொடுத்துருக்கீங்க. காங்கிரஸ் தலைவரே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும், இதை விவாத பொருளை ஆக்க வேண்டாம்னு சொல்றாரே, ஏன்? காங்கிரஸுக்கும் ஐயா காமராஜருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் காமராஜருக்கும். ஐயா காமராஜர் இருந்தது ஸ்தாபன காங்கிரஸ், அன்றைக்கு இருந்தது இந்திரா காங்கிரஸ். அந்த இந்திரா காங்கிரஸ் தான் சோனியா காங்கிரஸா பரிணாம வளர்ச்சி அடையுது. இதுல ஸ்தாபன காங்கிரஸையும் இந்திரா காங்கிரஸையும் அன்னைக்கு ஐயா காமராஜர் இறந்து போன பிறகு ஒன்னா இணைச்சிடுறாங்க. அன்னைக்கு ஐயா காமராஜரை கைது செய்ய சொல்லி உத்தரப்பட்டது யாரு? இதே இந்திரா காந்தி அம்மையாரு. ஹூ இஸ் காமராஜ் அப்படின்னு தன்னை பிரதமராக்கின காமராஜரை நோக்கியே கேட்டவர் அம்மையார் இந்திரா காந்தி. அப்ப அவங்களுக்கு பேச என்ன யோகிதை இருக்குது? அடிப்படையில ஒரு 7-8 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். 7-8 மாசத்துக்கு முன்னாடி செல்வ பெருந்தகை சொன்னாரு, தமிழ்நாட்டுல ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய ஆட்சியே காமராஜர் ஆட்சின்னாரு. இதே போல காமராஜரை கொச்சைப்படுத்தவனும் உண்டா? அப்போதே கடுமையான கண்டனங்களை நம்ம வெளிப்படுத்திருக்கணும். இதுல திருச்சி சிவா கருணாநிதியை போலம்னா அவர் புகழ்ந்துட்டு போட்டோம், அது ஒரு பட்சம் இல்லை, அது அவரோட விருப்பம், உரிமை. ஆனா காமராஜரை தாழ்த்தி அவரை விட ஒரு படியே மேல கருணாநிதியை சொல்லணும்னு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எமர்ஜென்சி காலத்துல காமராஜர் என்னவோ கருணாநிதி தான் காப்பாற்றுனது போல, அவர் கஷ்டப்பட்ட காலத்துல இவர் தான் எல்லா விடுதிகள்லயும் போய் குளிரூட்டி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அதை சொல்றாரு. உண்மையிலேயே திமுகவோட மானத்தை காப்பாற்றுறது ஐயா காமராஜர் தான். அமெரிக்காவுக்கு அண்ணா போறப்ப அமெரிக்காவோட அதிபர் நிக்சன் சந்திக்க மறுக்கிறாரு. அதே நிக்சன் இந்தியாவுக்கு வர்றப்ப காமராஜரோட பெயரையும் புகழையும் கேள்விப்பட்டு நான் சந்திக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஆளு அண்ணாவை பார்க்கல, அப்படிப்பட்ட நிக்சன் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி மறுத்தவர் மறுத்து மானத்தை காத்தவர் ஐயா காமராஜர். இன்னைக்கு ஒரு பச்சை பொய்ய திருச்சி சிவா கட்டவிழ்த்து விடுறாரு. கடைசியா மரண தருவாயில காமராஜர் கருணாநிதியோட கையை பிடிச்சுக்கிட்டு உங்களை நம்பிதான் இந்த ஜனநாயகத்தையும் இந்த நாட்டையும் விட்டு போறேன், நீங்க தான் காப்பாற்றணும் என்பது போல சொன்னதா சொல்றாரு. ஐயா காமராஜர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையை கடந்து திடீரென இறந்து போகல. அவர் நல்ல நடமாட்டமா இருக்காரு. ஒரு நாள் இரவு ஓய்வெடுக்க தூங்க போறாரு. தூங்க போறதுக்கு முன்னாடி வைரவன் நோக்கி, உதவியாளர் வைரவனை நோக்கி, வைரவா விளக்கணைச்சிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அந்த வாக்கியம் ஒரு புகழ்பெற்ற வாக்கியம். அப்படி தூங்குறாரு. தூக்கத்திலே உயிர் பிரிஞ்சிருது. அவர் மரணம் எவ்வாறு நிகழ்ச்சிங்கிறது ஊருக்கே தெரியும், உலகத்துக்கு தெரியும். காமராஜர் குறித்தான அந்த வரலாற்று படத்துல கூட அந்த காட்சி இடம்பெற்றிருக்கு. அப்படி இருக்கிறப்ப காமராஜரை கருணாநிதியோட கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே மனம் நெகிழ்ந்து பேசினாரு அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு கட்டுக்கதையே சொல்லணும். இதே போல ஒரு கட்டுக்கதையை காகிதம் இல்லத்து சொல்றாங்க. காகிதம் இல்லத்து ஐயா கருணாநிதியோட கையை பிடிச்சுக்கிட்டு நீங்க இந்த சமூகத்துக்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, அதுக்கு நன்றி கடனாக இஸ்லாமிய சமூகத்தை உங்கள்ட்ட ஒப்படைச்சு போறேன் அப்படின்னு சொன்னதா கருணாநிதி மேடைகள் தோறும் சொன்னாரு. ஆனா அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, எந்த ஆதாரமுமே சுத்தமா கிடையாது. அதுல அது அன்னைக்கு காகிதம் இல்லத்தோட இருந்த அப்துல் சமதுங்கிற ஒருத்தர் அதை முற்றா மறுக்கிறாரு. அப்படி சம்பவமே நடக்கலங்கிறாரு. இதுல குளிரூட்டி போட்டு கொடுத்தோம் அப்படி இப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா கருணாநிதி பேசியிருக்காருங்கிறாங்க. கருணாநிதி 86ல பேசியிருக்காரு. கருணாநிதி 2013ல பதிவு போட்டுருக்காங்க. கருணாநிதி இப்படி பண்ணதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா கருணாநிதியே சொன்னாருங்கிறாங்க. இது எவ்வளவு ஒரு வேடிக்கையான ஒரு கேள்வி கூத்தான ஒண்ணு. அதே போல குளிரூட்டிங்கிறாங்க. உண்மையிலே கடற்கரைக்கு காத்து வாங்க போவாங்க. கடற்கரையோட வீடு கட்டுறது காத்தோட்டமா இருக்குங்கிறதுக்காக தான். ஆனா கடற்கரையிலே போய் குளிரூட்டியை போட்டு படுத்து கிடந்தவர் ஐயா கருணாநிதி. அப்படிப்பட்ட சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்தவர். அவர் என்ன சொல்றது, சொன்னா சொல்லிட்டே போலாம். அவ்வளவு ஒரு அரசியலோட அநாகரிகத்தின் உச்சம் கருணாநிதி. நன்றி. அந்த கருணாநிதி கொண்டா நன்றி 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 கார்த்தி, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் KKR ஆதித்தன் இணைந்திருக்கிறார். சார், திமுக இதுக்கு ஒரு விளக்கத்தையும் திமுகனுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் ஒரு கருத்தை பகிர்ந்துக்கிட்டே வர்றாங்க. கருணாநிதி பேசியதை தான் திருச்சி சிவா குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு வீடியோவையும் சில புத்தகங்களுடைய பதிவுகளையும் முகநூல் பதிவுகளையும் தொடர்ந்து பகிர்ந்துக்கிட்டு வர்றாங்க. அதில் இந்த குளிர்சாதன வசதி ஏசி ஏற்படுத்தி கொடுத்தது மட்டும்தான் குறிப்பிட்டு பேசுகிறாங்க. இவர் கையை பிடிச்சிக்கிட்டு ஜனநாயகத்தை நீ தான் காப்பாற்றணும்னு கருணாநிதி கையை பிடிச்சி காமராஜர் குறிப்பிட்டதாக சொன்னதை பற்றி அவங்க வசதியாக தவிர்த்துட்டாங்களா இல்லை மறந்துட்டாங்களான்னு தெரியலை. இப்போ திமுகவுடைய திட்டம் காங்கிரஸை 2026 தேர்தலுக்குள்ள ஒரு கட்டுப்படுத்துறதுக்கோ அல்லது கழட்டி விடுவதற்கோ ஒரு திட்டத்தோடு காமராஜர் குறித்து ஒரு சர்ச்சையை திட்டமிட்டு உருவாக்கிக்கிறதா ஒரு கேள்வி எழுது. உங்கள் பார்வை என்ன? என்னதான் காங்கிரஸ் கலர்ச்சியோட நினைத்தாலும் காங்கிரஸ் காலச்சுற்றிய
ஆகி போதான் கிடக்கும். ஏன்னா அவங்க இருக்க நிலைமை அப்படி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அவர் செல்வ பெருந்தகைன்னு ஒருத்தர் காங்கிரஸ் தலைவராக இருக்காரு. அவர் நேற்று ஒரு மாதிரி பேசுறாரு, இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவரு வந்து காங்கிரஸுக்கும் காங்கிரஸ் பாரம்பரியத்துக்கும் அவர் சம்பந்தம் இல்லாம இந்த கட்சிக்கு வந்தவர். புதிய புரட்சி பாரதம், புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள், பகுஜன் சமாஜ் கட்சி எல்லாம் வரிசை இருந்துட்டு காங்கிரஸ்ல வந்து ஒரு இன்னொரு காங்கிரஸ் தலைவர் ப சிதம்பரத்தோட ஆதரவாளர் மாறியனால காங்கிரஸ் தலைவராக இருக்காரு. அவர் பினாமி மாதிரி இருக்காரு அந்த கோஷ்டிக்கு தலைவர். மற்றபடி அவருக்கு எப்படி காங்கிரஸ் காமராஜர் பத்தி தெரியும்? அவருக்கு காமராஜருடைய உணர்வு, அவருடைய பழகியவர்கள் இன்னும் படுத்த காங்கிரஸ்காரர் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த பொன் கிருஷ்ணமூர்த்தின்னு துணைத் தலைவர் அவர் சொல்றாரு, அவர் காமராஜர் வீட்டுல ஏசின்னு காட்டுறாங்க, ஏசி கிடையாது, அது ஏர் கூலர் தான் சொல்றாரு. ஏன்னா பழுத்த காங்கிரஸ் பழைய காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி காமராஜர் எப்படிப்பட்டது சொல்லி. இப்போ உள்ள காங்கிரஸ்காரங்க அது நமக்கே தெரியும், அது காங்கிரஸ் ஸ்தாபக காங்கிரஸ் மாதிரி இந்திரா காங்கிரஸா பிரிஞ்சு அப்படி இப்போ வேற மாதிரி காங்கிரஸா இருக்குது. அதனால இப்போ உள்ள காங்கிரஸ்காரங்களுக்கு அந்த பழைய தலைவர்களை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா இந்த காமராஜர் போன்ற தலைவர்கள் இன்னும் அதுக்குள்ள இப்போ சிலர் என்ன செஞ்சாங்களே, சிலர் தூண்டி விட்டு காமராஜருடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள்லாம் வீடியோ காணொலியில போட ஆரம்பிச்சிட்டாங்க. சில ஆதரவாளர் கட்சி ஆதரவாளர்கள் போட்டுட்டாங்க. இன்னொருத்தர் எளிமையா காமராஜரும் கக்கன் தான் பேசணுமா, எங்க சாதிக்கு பாத்தியா இல்லையான்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க பேச்சாளர்கள். இந்த மாதிரிலாம் தூண்டி விட்டு பேச வச்சு மேலும் மேலும் அந்த இதை வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு விட மாட்டாங்க, அவங்களே விட மாட்டாங்க. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்க செயல். ஏன்னா காமராஜர் வந்து தன்னுடைய ஒரு சமூகத்திற்கான தலைவர் கிடையாது. அதே இப்ப இந்த கண்டனங்களை பார்த்தாலே நமக்கு தெரியும், தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா கட்சி சார்பு சமூகத்தை எல்லா சமூகத்தையும் வந்து கண்டிச்சிருக்காங்க. ஆனாலும் கூட அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதை வந்து ஒரு கண்டனமா இழிவா எடுத்துக்கிறாங்களோ ஒழிய அதற்காக அவங்க வந்து ஒரு தங்களுடைய சமூக பிரச்சனையாக வந்து யாரும் மாற்ற விரும்பலாத. அதனுடைய விளைவு தான் தொடர்ந்து இப்படி வந்து பலர் பேசக்கூடிய நிலைமை வந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில அவங்களுக்கு அந்த காலத்துல இருந்து அவங்க எப்போ இந்திரா காங்கிரஸ் வந்ததுல இருந்து காமராஜர் வந்து அவங்க வந்து கைவிட்டாங்கன்னு நினைக்கணும். ஏன்னா காங்கிரஸ் வந்து காமராஜர் பேருக்கு சொல்லுவாங்க, காமராஜர் ஆட்சி அமைப்பாங்க. ஒரு நாளும் அதுக்கு வந்து முயற்சி எடுக்க மாட்டாங்க. கலைஞர் காமராஜர் மாதிரி ஆட்சி நடத்துறாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி மாதிரி நடத்துறாங்கன்னு அப்படி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இந்த காங்கிரஸ்கார இப்போ உள்ள காங்கிரஸ்காரங்களாம் போயிடுவாங்க. இப்போ உள்ள அவங்க இந்த அதிமுக திமுக கிட்ட சேர்ந்து பதவியில் இருந்து அவங்களுக்கு வந்து அந்த சொந்த கட்சிங்கிறது மறந்து போச்சு. அவ்வளவுதான், அதான் நினைக்கிறோம். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.